Hello friends, வணக்கம் and welcome to தமிழ் பங்கு சந்தை. நான் உங்கள் கோபி. இன்னைக்கு Nifty 50 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 171 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகி 1.01% பாசிட்டிவ்ல 17,185ல க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் அதுவே பேங்க் நிஃப்டியை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 681 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகி 1.76% பாசிட்டிவ்ல 39,305ல க்ளோஸ் ஆயிருக்கு. நேற்று யூஎஸோட சிபி இன்ஃப்ளேஷன் டேட்டா ரிலீஸ் ஆயிருந்தது. அதாவது யூஎஸோட செப்டம்பர் மந்தோட இன்ஃப்ளேஷன் ரேட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 8.2%ல க்ரோ ஆயிருக்கு. அண்ட் ஆக்சுவலாக அது போன மாதம் வந்து 8.3%ஆக இருந்தது. ஸோ இப்படி 8.3%ல இருந்து 8.2% குறைஞ்சிருந்தாலும் எக்ஸ்பெக்டேஷன் என்னவோ அரௌண்ட் 8.1 ஆர் 8.2%ல வரும்னு இருந்தது. எனிவே இந்த டேட்டாக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா யூஎஸோட மார்க்கெட்ஸ் எல்லாமே ரொம்பவே ஃபாலோ ஆக ஆரம்பிச்சது. அதாவது நேற்று யூஎஸ் மார்க்கெட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 2 to 3% நெகட்டிவ் ரியாக்ட் ஆயிருந்தது. ஆனால் அப்படி மார்க்கெட் ரொம்பவே ஃபாலோ ஆனதுனால ஃப்ரெஷ் பையிங்கும் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் ஈவன் ஷார்ட் பண்ணவங்க ப்ராஃபிட் புக் பண்ண ஆரம்பிச்சதுனால எண்ட் ஆஃப் த டே யூஎஸ் மார்க்கெட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2 to 3% பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருந்தது. அதாவது 2 to 3% நெகட்டிவாக இருந்த மார்க்கெட் எண்ட் ஆஃப் த டே 2 to 3% பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருந்தது. ஸோ இந்த அளவுக்கு இன்ட்ராடே ஸ்விங்குன்றது ரொம்ப நாள் கழிச்சு யூஎஸ் மார்க்கெட்டில் இருந்திருக்கு. நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் WPI இன்ஃப்ளேஷன், அதாவது ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ்ன்ற இன்ஃப்ளேஷனோட டேட்டா ரிலீஸ் ஆயிருந்தது. ஸோ அது இந்த செப்டம்பர் மந்தில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே குறைஞ்சிருக்கு. அதாவது ஆகஸ்ட்ல WPI இன்ஃப்ளேஷன்ன்றது 12.41% இருந்திருக்கு. அண்ட் அதுவே அது இந்த செப்டம்பர் மந்த்ல 10.7% குறைஞ்சிருக்கு. அண்ட் ஈவன் எஸ்டிமேஷன் என்னவோ 11.3% இருக்குன்னு இருந்தது. ஆனால் அதை விட ஃபர்தர் நல்லாவே ஃபாலோ ஆயிருக்கு. ஸோ இப்படி இன்ஃப்ளேஷன் ஃபாலோ ஆகுறதுன்றது நம்மளோட எக்கனாமிக்கு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்கும். ஓகே, அடுத்து ஏஞ்சல் ஒன்னோட Q2 ரிசல்ட்ஸை பார்க்கலாம். இந்த Q2 ரிசல்ட்ஸ் வந்து ஏஞ்சல் ஒன்னோட ஹையஸ்ட் எவர் குவார்டர்லி பர்ஃபார்மன்ஸ்னு சொல்லியிருக்காங்க. அதாவது போன குவார்ட்டரோட கம்பேர் பண்ணுறப்போ இவங்களோட டோட்டல் இன்கம் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 9% அதிகமாக இருக்குது. அண்ட் அதுவே ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 18% அதிகமாக இருக்குது. அண்ட் அதுவே இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணுறப்போ, அதாவது இந்த Q2வை போன வருஷம் Q2வோட கம்பேர் பண்ணுறப்போ டோட்டல் இன்கம், அதாவது டோட்டல் கிராஸ் ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 39.1% அதிகமாக இருக்குது. அண்ட் அதுவே ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 59.1% அதிகமாக இருக்குது. ஸோ இந்த அப்டேட்க்கு அப்புறமா இன்னைக்கு ஏஞ்சல் ஒன்னோட ஷேர் ப்ரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே ஏஞ்சல் ஒன்னோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 3.86% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து பிர்லா சாஃப்டோட அப்டேட்டை பார்க்கலாம். பிர்லா சாஃப்ட் கம்பெனி வந்து அவங்களோட இன்டரிம் டிவிடெண்ட்கான ரெக்கார்ட் டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது கம்பெனியோட போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து அக்டோபர் 21 அன்னைக்கு மீட் பண்ணி இன்டரிம் டிவிடெண்ட் அப்ரூவ் பண்ணி அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா அதுக்கான ரெக்கார்ட் டேட் வந்து நவம்பர் 2 இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அப்டேட்க்கு அப்புறமா இன்னைக்கு பிர்லா சாஃப்டோட ஷேர் ப்ரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே பிர்லா சாஃப்டோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 0.84% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து மைண்ட்ரியோட அப்டேட்டை பார்க்கலாம். மைண்ட்ரி கம்பெனி வந்து அவங்களோட Q2 ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ரிசல்ட்ஸை போன குவார்ட்டரோட கம்பேர் பண்ணுறப்போ ரெவன்யூ பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 8.9% அதிகமாக இருக்குது. அண்ட் அதுவே ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 7.9% அதிகமாக இருக்குது. அண்ட் மார்ஜின் மட்டும் ஸ்லைட்லி, அதாவது 19.2%ல இருந்து 19.1% குறைஞ்சிருக்கு. ஓவரால் டாப் லைன் அண்ட் பாட்டம் லைன் நம்பர்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா இருந்தாலும் மார்ஜின் மட்டும் லைட்டாக நெகட்டிவாக இருக்கு. எனிவே இந்த ரிசல்ட்ஸ்க்கு அப்புறமா மைண்ட்ரியோட ஷேர் ப்ரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே மைண்ட்ரியோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1.69% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து இன்ஃபோசிஸோட ரிசல்ட்ஸை பார்க்கலாம். இன்ஃபோசிஸோட Q2 ரிசல்ட்ஸை போன குவார்ட்டரோட கம்பேர் பண்ணுறப்போ ரெவன்யூ பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 6% அதிகமாக இருக்குது. ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 12.3% அதிகமாக இருக்குது. அண்ட் ஈவன் மார்ஜின்ஸ் பார்த்தீங்கன்னா 20.1%ல இருந்து 21.5%க்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாகவே வந்திருக்கு. ஸோ இந்த ரிசல்ட்ஸ்க்கு அப்புறமா ப்ரோக்கரேஜஸ் என்ன கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்குறப்போ சிட்டி பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ்க்கு பை ரேட்டிங்கை மெயின்டைன் பண்ணி டார்கெட்டை 1,685 ருபீஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் மார்ஜின்ஸ் வந்து எக்ஸ்பெக்டேஷனோட நல்லாவே வந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இதனால் அவங்களோட எர்னிங் பர் ஷேரோட எஸ்டிமேட்ன்றது 3 to 4% இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் ஈவன் CLSAவும் பார்த்தீங்கன்னா பை ரேட்டிங்கை மெயின்டைன் பண்ணி டார்கெட்டை முன்னாடி கொடுத்த 1,750 ருபீஸ்ல இருந்து இப்போ 1,800 ருபீஸ்க்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்போ இவங்களோட சப்ளை ப்ரெஷர்ன்றது ஈஸியாகிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் ஈவன் பைபேக்ன்றது அட்ராக்டிவாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் மார்ஜின் இன்க்ரீஸ் ஆனதுன்றது சர்ப்ரைஸ் பாசிட்டிவாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்ஃபோசிஸ் வந்து 9,300 crores பைபேக் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் பைபேக்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 1,850 ருபீஸுக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த பைபேக்ன்றது டெண்டர் ஆஃபர் வழியாக இல்லை, ஓப்பன் மார்க்கெட் பைபேக்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆக்சுவலாக இப்படி ஓப்பன் மார்க்கெட் பைபேக்ன்றது ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு பெருசாக பெனிஃபிட் இருக்காது. இனிவே இந்த ஓரல் அப்டேட்க்கு அப்புறமா இன்னைக்கு இன்ஃபோசிஸோட ஷேர் ப்ரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே இன்ஃபோசிஸோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா
ஆல்மோஸ்ட் 3.83% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து ராமகிருஷ்ணா ஃபோர்ஜிங்ஸோட அப்டேட்டை பார்க்கலாம். ராமகிருஷ்ணா ஃபோர்ஜிங்ஸ் கம்பெனி வந்து இந்த ஃபினான்ஷியல் இயரோட செகண்ட் இன்டரிம் டிவிடெண்டோட ரெக்கார்ட் டேட்டை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது கம்பெனியோட போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து October 21 அன்னைக்கு மீட் பண்ணி அவங்களோட Q2 ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணுறப்பவே செகண்ட் இன்டரிம் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா அதுக்கான ரெக்கார்ட் டேட் வந்து 2 November இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. எனிவே இந்த செகண்ட் இன்டரிம் டிவிடெண்டோட அப்டேட்க்கு அப்புறமா இதோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே ராமகிருஷ்ணா ஃபோர்ஜிங்ஸோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 6.28% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து ஏஷியன் எனர்ஜி சர்வீசஸ்ன்ற கம்பெனியோட அப்டேட்டை பார்க்கலாம். ஏஷியன் எனர்ஜி சர்வீசஸ்ன்ற கம்பெனிக்கும் அண்ட் அவங்களோட ஜாயிண்ட் வெஞ்சர் பார்ட்னரான ஃபர்னேஸ் ஃபேப்ரிக்கான்ற கம்பெனிக்கும் சேர்ந்து அரௌண்ட் 161 crores வர்த்துள்ள கான்ட்ராக்ட் வந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டலே பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 260 to 70 crores தான் இருக்கு. அண்ட் ஈவன் எங்களோட ஃபினான்ஷியல்ஸை பார்த்தாலும் ஒரு ஃபினான்ஷியல் இயரோட ரெவன்யூவே பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 260 to 70 crores தான் இருந்திருக்கு. ஸோ இந்த கம்பெனிக்கு ஒரே ஆர்டரில் 161 crores வர்த்துள்ள கான்ட்ராக்ட் வந்திருக்கிறதுன்றது பாசிட்டிவான அப்டேட்டாக இருக்கு. ஸோ இந்த அப்டேட்க்கு அப்புறமா இதோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே ஏஷியன் எனர்ஜி சர்வீசஸ்ன்ற கம்பெனியோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 9.51% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து நிறைய பேர் வந்து சுஸ்லான் எனர்ஜியோட ரைட்ஸ் இஷ்யூவில் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அது உங்களோட நெட் பேங்கிங்லேருந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் எக்ஸாம்பிளுக்கு நான் HDFC பேங்க்லேருந்து காட்டுறேன். அதாவது எந்த பேங்காக இருந்தாலும் நீங்கள் எப்படி நெட் பேங்கிங்லேருந்து IPO அப்ளை பண்ணுறீங்களோ அதே IPO செக்ஷனில் தான் ரைட்ஸ் இஷ்யூவும் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு HDFC பேங்க்கில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ரெக்வஸ்ட்னு ஒரு டேப் இருக்கும். அதை கிளிக் பண்ணி கீழே போய் பார்த்தீங்கன்னா IPO ரைட்ஸ் இஷ்யூன்ற ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா என்னென்ன IPOs ரைட்ஸ் இஷ்யூ எல்லாமே ஆக்டிவாக இருக்கும், அது லிஸ்ட் ஆகும். ஸோ அதில் சுஸ்லான் எனர்ஜின்ற கம்பெனியோட பேருக்கு பக்கத்தில் அப்ளைன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணால் இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜில் உங்களோட அப்ளிகண்ட் நேம், பேன் நம்பர், கேட்டகரி, பேங்க் அக்கௌண்ட்டு, இன்வெஸ்டர் டைப் இதெல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ஃபில்லாக இருக்கும். அண்ட் கீழவும் அப்ளிகண்ட் நேம் அண்ட் பேன் நம்பர் ஃபில்லாக இருக்கும். அண்ட் நீங்கள் வந்து டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணிக்கணும். அண்ட் அடுத்து ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களோட டிமேட் அக்கௌண்ட்டோட டெபாசிட்ரின்றது NSDL இல்லை CDSLன்றதை சூஸ் பண்ணணும். ஸோ மோஸ்ட்லி நம்மளோட அக்கௌண்ட் எல்லாமே CDSL தான் இருக்கும். அதாவது உங்களோட டிமேட் நம்பர் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 16 டிஜிட்டாக இருக்கும். ஸோ அது எல்லாமே வந்து டிஜிட்டாக இருந்ததுன்னா அது CDSLனே சொல்லலாம். ஸோ அப்படி CDSLனு சூஸ் பண்ண பிறகு பக்கத்தில் DP நேமில் உங்களோட புரோக்கர் நேமை போட்டுக்கோங்க. அதாவது Zerodha, Paytm மணி Upstox, ஏஞ்சல்னு உங்களோட புரோக்கர் நேமை போட்டுக்கோங்க. அடுத்து பெனிஃபிஷரி அக்கௌண்ட் நம்பரில் உங்களோட 16 டிஜிட் டிமேட் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்து கீழே வந்து நீங்கள் எவ்வளோ ஷேர்ஸை வாங்க போகிறீங்களோ அதுக்கான குவான்டிட்டி என்டர் பண்ணுங்க. ஆனால் இங்கே கவனிக்க வேண்டியது என்னென்னா உங்ககிட்ட எவ்வளோ டோக்கன் RE ஷேர்ஸ் இருக்கோ அவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் ஷேர்ஸ் தான் இங்கே ரைட்ஸ் இஷ்யூவில் வாங்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சுஸ்லான் எனர்ஜியோட 10 RE ஷேர்ஸ் அலோகேட் ஆயிருந்தா, அதாவது உங்களோட ஹோல்டிங்ஸில் காமிச்சதுன்னா அப்போ இங்கே 10 ஷேர்ஸை நீங்கள் ரைட்ஸ் இஷ்யூவில் பார்ட்டிசிபேட் பண்ணி வாங்கிக்கலாம். அதாவது சுஸ்லான் எனர்ஜியோட ஷேர்ஸ் தனியாக இருக்கும், RE ஷேர்ஸ்ன்னு தனியாக இருக்கும். ஸோ அப்படி RE ஷேர்ஸ்ன்றது எவ்வளோ இருக்கோ அவ்வளோ இங்கே என்டர் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்படி குவான்டிட்டி என்டர் பண்ணி ப்ரொசீட் பண்ணி உங்களோட பேமெண்ட்டை முடிச்சிட்டிங்கன்னா அவ்வளோதான் உங்களோட ரைட்ஸ் இஷ்யூ அப்ளிகேஷன் முடிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறமா போய் உங்களோட RE ஷேர்ஸை செல் பண்ணிடாதீங்க. உங்களோட RE ஷேர்ஸை ஹோல்ட் பண்ணுறதுனால தான் நீங்கள் ரைட்ஸ் இஷ்யூவில் பார்ட்டிசிபேட் பண்ணீங்க. ஸோ RE ஷேர்ஸை செல் பண்ணக்கூடாது. ஒருவேளை ரைட்ஸ் இஷ்யூவில் பார்ட்டிசிபேட் பண்ண வேணாம்னு நினச்சா மட்டும் உங்களோட RE ஷேர்ஸை செல் பண்ணணும். அண்ட் இந்த ரைட்ஸ் இஷ்யூவோட விண்டோ முடிஞ்ச பிறகு 1 or 2 வீக்ஸில் நீங்கள் இப்போ அடிஷ்னலாக வாங்கின ஷேர்ஸ்ன்றது அலோகேட் ஆகும். ஓகே, அடுத்து Cyientோட Q2 ரிசல்ட்ஸை பார்க்கலாம். Cyientோட Q2 ரிசல்ட்ஸை போன குவார்ட்டரோட கம்பேர் பண்ணுறப்போ ரெவன்யூ என்னவோ 11.7% அதிகமாக இருக்குது. ஆனால் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 31.9% கம்மியாக இருக்குது. அண்ட் மார்ஜின்ஸும் பார்த்தீங்கன்னா 11.4%லேருந்து 10.14% கம்மியாக இருக்குது. ஸோ இப்படி வீக்கான ரிசல்ட்ஸ் வந்த பிறகு இன்னைக்கு இதோட ஷேர் ப்ரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே Cyientோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1.64% நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து நம்ம யூடியூப் லைவ் வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் யூடியூப் லைவ் எப்போ வைக்கலாம்ன்றதுக்கான போல வந்து நம்மளோட டெலிகிராம் சேனல் அண்ட் அதே போல் யூடியூப் கம்யூனிட்டி பேஜ்லையும் இருக்கும். உங்களோட ப்ரிஃபர்ட் டேட்டை ஓட் பண்ணிவிடுங்க. அதாவது நெக்ஸ்ட் வீக் ஃப்ரைடே மார்னிங் ஆர் நெக்ஸ்ட் வீக் ஃப்ரைடே ஈவினிங் ஆர் நெக்ஸ்ட் வீக் சாட்டர்டே மார்னிங் ஆர் சாட்டர்டே ஈவினிங். ஸோ இந்த 4 ஆப்ஷன்ஸில் உங்களோட ப்ரிஃபர்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணி ஓட் பண்ணிவிடுங்க. ஓகே, அடுத்து இன்னைக்கு FIs அண்ட் DISO டேட்டா பார்க்குறப்போ FIs பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1011 crores நெட் செல்லிங் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுவே DIS வந்து 1624 crores நெட் பையிங் பண்ணியிருக்காங்க. ஓகே, அடுத்து இன்னைக்கு என்னோட போர்ஷனோட அப்டேட்டை பார்க்கலாம். இன்னைக்கு என்னோட ஓவரால் போர்ஷன்ஸோட MTM ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 66,000 இருக்குது. அண்ட் இப்போதைக்கு எந்த ஒரு போர்ஷன்லேருந்தும் எக்ஸிட் ஆகலை அண்ட் எந்த ஒரு புது போர்ஷனும் எடுக்கலை. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பைரி ஆகிற நிஃப்டியோட ஆப்ஷன் செயின் பார்க்குறப்போ கால் ஆப்ஷன் சைடில் அதிகம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ன்றது
இப்போ இமீடியட்டாக 17,500 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் பில்டாக இருக்குது. அண்ட் இதை தாண்டி 18,000 ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லையும் அதிகமாக பில்டாக இருக்குது. அண்ட் அதே புட் ஆப்ஷன் சைடில் அதிகம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ன்றது இப்போ இமீடியட்டாக 17,000 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் பில்டாக இருக்குது. அண்ட் ஈவன் இதை தாண்டி 16,500 ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லையும் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பில்டாக இருக்குது. ஸோ இதோட டேட்டா படி பார்க்குறப்போ இமீடியட்டாக நிஃப்டியோட எக்ஸ்பைரி ரேஞ்சுன்றது 17,000லேருந்து 17,500க்குள்ளே இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். எனிவே அடுத்த நிஃப்டியோட எக்ஸ்பைரின்றது எப்படி இருக்க போகுதுன்றதை நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை நம்மளோட கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபைனலாக ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன ரெக்வஸ்ட். நம்மளோட ஒர்க் அண்ட் எஃபர்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்து நம்மளை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாகவே சப்போர்ட் பண்ணலாம். ஸோ அதுக்காக நீங்கள் பண்ண வேண்டியது, நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்ம சேனலோட லிங்க் ட்ரீயோட யூஆர்எல்லை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் ட்ரேடிங் ஆர் டிமேட் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்கான லிங்க்ஸ் இருக்கும். ஸோ நீங்களோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ புதுசாக ட்ரேடிங் ஆர் டிமேட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறப்போ இந்த லிங்க்ஸை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக நீங்கள் டேரெக்டாக வெப்சைட்லேருந்து கிரியேட் பண்ணுறதுக்கும் நம்மளோட ரெஃபரல் லிங்கை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணுறதுக்கும் எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் இல்லை. ஸோ டேரெக்டாக வெப்சைட்லேருந்து உங்களோட அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறதை விட நம்மளோட இந்த ரெஃபரல் லிங்க்ஸை யூஸ் பண்ணி உங்களோட அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறப்போ நீங்கள் நம்ம சேனலுக்கு பண்ணக்கூடிய உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டாக இருக்கும். அண்ட் அதே போல் நீங்கள் லைஃப் இன்சூரன்ஸில் அப்ளை பண்ணணும்னு நினச்சாலோ இல்லை இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் ப்ரொவைட் பண்ணுற கேரண்டட் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸ் ஆர் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஆர் வெஹிக்கிள் இன்சூரன்ஸ்னு இதில் எதில் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை கிளிக் பண்ணி கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. ஸோ இந்த கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ண பிறகு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அந்த ப்ராடக்டோட ஃப்ரீ டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுப்போம். அடுத்து அதில் ஹேசல் ஃப்ரீயாக அப்ளை பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். அண்ட் அப்ளை பண்ண பிறகும் லைஃப் லாங் உங்களுக்கான பர்சனல் சப்போர்ட் ஃப்ரீயாகவே கொடுப்போம். அடுத்து ஃப்ரீ ஃபினான்ஷியல் பிளானிங் கன்சல்டன்சி வேணும்னா இந்த லிங்கை கிளிக் பண்ணி கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. அடுத்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு லிங்க் ஆகாத அண்ட் அதோட வோலட்டிலிட்டி இல்லாத இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆன பாண்ட்ஸ், டெபஞ்சர்ஸ், இன்வாய்ஸ் டிஸ்கவுண்டிங்னு ஃபிக்ஸ்டு ரிட்டர்ன் கொடுக்குற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்றதுக்கான ட்ரேட் கிரெட் ஆர் வின்ட்வெல்த்தோட அக்கௌண்ட்டை கிரியேட் பண்றதுக்கு இந்த லிங்கை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதே போல் கிரிப்டோ கரன்சியில் ட்ரேட் பண்ணுறதுக்கான வேசிரெக்ஸ் அக்கௌண்ட் அண்ட் டேக்ஸ் ஃபைலிங் பண்ணுறதுக்கான குவிக்கோ அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்கும் இந்த லிங்க்ஸை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபைனலாக நம்மளோட சோஷியல் மீடியாஸில் கனெக்ட் ஆகணும்னா, அதாவது டெலிகிராம் சேனல், இன்ஸ்டாகிராம், யூடியூப், ட்விட்டர் அண்ட் ஃபேஸ்புக்கில் கனெக்ட் ஆகணும்னா இங்கே இருக்கிற அதோட லிங்க்ஸை யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கோங்க. முக்கியமாக நம்மளோட டெலிகிராம் சேனலில் கனெக்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா மார்க்கெட் டைமிங்கில் வர அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். அண்ட் ஈவன் ஒரு ஸ்டாக்கை பற்றி அதோட பாஸ் டேட்டா எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னாலும் நம்மளோட டெலிகிராம் சேனல்ன்றது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இந்தியா புல்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸை பற்றி ப்ரீவியஸாக என்னென்ன அப்டேட்ஸ் வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட டெலிகிராம் சேனலுக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா சர்ச் பட்டன் இருக்கும். ஸோ அந்த சர்ச் பட்டனை கிளிக் பண்ணி இந்தியா புல்ஸ்ன்னு சர்ச் பண்ணுங்க. ஸோ அப்படி சர்ச் பண்ணதுமே இந்தியா புல்ஸ் ரிலேட்டடாக என்னென்ன ப்ரீவியஸாக அப்டேட் வந்திருக்குன்ற டேட்டா எல்லாமே இங்கே லிஸ்ட் ஆகிடும். அண்ட் ஃபைனலாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க.